வணக்கம், நான் உங்கள் பூமாரி. நார்மலாக யானையை பாதுகாக்க பாகன் இருப்பார். அந்த யானைகளை குட்டியிலேருந்தே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லாரன்ஸ் ஆண்டனி மனிதர்கள் நிழல் கூட படாத காட்டு யானைகளை அவர் பக்கம் ஈர்த்திருக்காருன்னா ஆச்சரியமான விஷயந்தானே. அதனால் நம்ம இன்னைக்கு லாரன்ஸ் ஆண்டனியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, லாரன்ஸ் ஆண்டனினா யாருன்னு தானே கேட்குறீங்க. இவர் ஒரு கன்சர்வேஷனிஸ்ட், அதாவது பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. வனவிலங்கையும் அதோட வாழ்விடத்தையும் காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே பாடுபட்டிருக்காருங்க. லாரன்ஸ் ஆண்டனி லாயர்ஸ் மூலமா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு. அது என்னன்னா, விலங்குகள் பாதுகாப்புலையும் ஜூலையும் போர் புரிய தடை விதிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. லாரன்ஸ் ஆண்டனி முதலைகள், வெள்ளை காண்டாமிருகங்கள் போன்ற பல மிருகங்களை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவே போராடி இருக்காருங்க. இவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜோஹான்ஸ்பர்கில் செப்டம்பர் 17, 1950 பிறந்தார். லாரன்ஸ் ஆண்டனிக்கு அவரோட இளமை பருவத்திலிருந்தே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற புதர்களை சுற்றி பார்க்குறது ஹாபியாக இருந்துச்சு. 1990 அதையே அவரோட கெரியராக மாற்றிக்க முடிவு பண்ணார். அதனால் சவுத் ஆப்பிரிக்காவில் 5000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட துலா சரணாலயத்தை வாங்கி பாதுகாவலனா அவரோட கெரியரை ஆரம்பித்தார். டூரிஸ்ட்டை கவர்றதுக்காக அந்த சரணாலயத்தில் ஆடம்பரமான விடுதிகளும் நல்ல உணவும் ஏற்படுத்தினார். லாரன்ஸ் ஆண்டனியும் அங்கேயே வாழ்ந்தார். 1999 தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரு பாதுகாப்பு குழுக்கிட்ட இருந்து இவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க கிட்ட இருக்கிற 9 யானைகள் வேலியை உடைச்சி தப்பிச்சு போய் நார்த்தன் எம்ஃபு மலங்காவை நாசம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த யானைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எங்களால் சமாளிக்க முடியாதனால அந்த யானைகளை சுட்டு கொல்ல போகிறதா முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் லாரன்ஸ் ஆண்டனி அந்த யானைகளை என் இடத்துக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அங்கே 3 பெண் யானைகள், 3 இளம் யானைகள், 1 இளம் ஆண் யானை, 2 குட்டி யானை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண் யானை தான் ரொம்ப வலிமையான யானையாக இருந்துச்சு. அதுதான் எப்போவும் வேலியை உடைச்சி தப்பிக்க முயற்சி பண்ணுதுன்னு அந்த பெண் யானையையும் அதோட குட்டியையும் லாரன்ஸ் ஆண்டனி சரணாலயத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே சுட்டு கொன்னுடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் லாரன்ஸ் ஆண்டனி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த 7 யானைகளும் அவரோட துலா சரணாலயத்துக்கு வந்தப்புறம் 3 வாரம் 24 மணி நேரமும் அந்த யானைகள் கூடவே இருந்தார். தினமும் அந்த யானைகளையே சுற்றி வந்தார். அந்த யானைகள்கிட்ட பேசி பாட்டு பாடி, நீங்கள் ஒரு மனுஷனையாச்சும் நம்புங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணார். ஆனால் அந்த யானைங்க ஆரம்பத்தில் அவரை நம்பலை, அவரை துரத்தி விட்டுட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஆச்சரியமா அந்த யானைங்க லாரன்ஸ் ஆண்டனியை எதிர்க்காம அந்த கூட்டத்தோட தலைமையான பெண் யானைன்னு சொல்லப்படுற மேட்ரியார்ச் லாரன்ஸ் ஆண்டனியை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த யானைகள் அங்கேயே வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஆண்டனி எப்போல்லாம் அந்த சரணாலயத்தை விட்டு வெளியே ட்ரிப் போயிட்டு வந்தாலும் அந்த யானைங்க ஆண்டனியை வரவேற்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிடும். த எலிஃபெண்ட் விஸ்பரருங்கிற புக்கை 2009 லாரன்ஸ் ஆண்டனி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் யானைகள் கூட அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எழுதியிருக்காரு. லாரன்ஸ் ஆண்டனியை எலிஃபெண்ட் விஸ்பரர்னு கூட சொல்லுவாங்க. மார்ச் 20, 2003 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஈராக் மீது படையெடுத்துச்சு. மிடில் ஈஸ்டில் இருக்கிற பெரிய பாக்தாத் ஜூவும் இந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டுச்சு. அங்கே இருந்த 700 விலங்குகளில் 35 விலங்குகள் மட்டுமே உயிரோடு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. நிறைய விலங்குகள் உணவுக்காக கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அங்கே கூண்டில் இருக்கிற விலங்குகள் உணவு தண்ணி இல்லாமல் பசியில் இருக்கிறதா தகவல் வந்துச்சு. போர் நடந்துட்டு இருந்தப்போ லாரன்ஸ் ஆண்டனி ஜூக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் சேஃப்டியும் இல்லாதனால போக முடியலை. அங்கே சிங்கம், புலி, கரடி, கழுதை புலி மாதிரி பெரிய விலங்குகள் தான் உயிரோடு இருக்கிறதா தகவல் வருது. போர் குழப்பத்தினால லாரன்ஸ் ஆண்டனி கூலிப்படையை வச்சு ஜூவில் இருக்கிற விலங்குகளை காப்பாற்ற சொல்கிறாரு. ஜூ கீப்பர்ஸோட உதவி மூலியமாக பாக்தாத்தில் இருக்கிற கழுதை மாமிசத்தை வாங்கி ஜூவில் இருக்கிற விலங்குகளுக்கு இறைச்சியாக கொடுத்து காப்பாற்றினாங்க. 8 நாளுக்கு அப்புறம் தான் லாரன்ஸ் ஆண்டனியால் பாக்தாத் ஜூக்கு போக முடிஞ்சுது. அவர் அங்கே போனப்போ இறந்து போன விலங்குகள் மேலே ஈக்கள் மொச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களோட துயரத்துக்கு முடிவு கட்ட போகிறேன்னு சொன்னார். லாரன்ஸ் ஆண்டனி பாக்தாத் ஜூவில் 6 மாதம் தங்கி ஜூவில் இருக்கிற விலங்குகளுக்கு உணவு கொடுத்து ஜூவையும் பார்த்துக்கிட்டாரு. அமெரிக்க வீரர்களும் ஈராக் குடியரசு காவலர்களும் லாரன்ஸ் ஆண்டனி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஜூவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஜூவை மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க.
லாரன்ஸ் ஆண்டனி ஜூவை விட்டு போகும்போது ஜூவில் இருந்த விலங்குகள் ஹெல்த்தியாக இருந்துச்சு, கூண்டுகளும் சுத்தமாக இருந்தது. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி 3rd இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் ஆண்டனியோட தைரியத்துக்காக மெடல் வழங்கினாங்க. லாரன்ஸ் ஆண்டனி இந்த நிகழ்வை பற்றி த பேபிலோன்ஸ் ஆர்க் த இன்க்ரெடிபிள் வார்டைம் ரெஸ்கியூ ஆஃப் தி பாக்தாத் ஜூன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த நிகழ்வை படமாக எடுக்க ஒரு முக்கியமான ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. லாரன்ஸ் ஆண்டனி மனைவி பேர் ஃப்ரான்கோய்ஸ் மால்பி. இவங்களுக்கு டிலன் அண்ட் ஜேசன்னு 2 பையன் இருக்காங்க, 2 பேரனும் இருக்காங்க. மார்ச் 2, 2012 நைட்டு லாரன்ஸ் ஆண்டனி ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனார். அவர் துலா சரணாலயத்தில் இருந்து 300 மைல் தள்ளி தான் இறந்தார். இருந்தாலும் அந்த யானைகளால் லாரன்ஸ் ஆண்டனியோட இறப்பை உணரப்பட்டதுனால துலா சரணாலயத்திலிருந்து லாரன்ஸ் ஆண்டனி வீட்டுக்கு 12 மைல் தூரம் நடந்து போய் துக்கத்தை வெளிப்படுத்துச்சு. யானை கூட்டத்தில் ஒரு யானை இறந்தால் எவ்வளோ துயரத்தில் இருக்குமோ அவ்வளோ துயரத்தில் 2 நாளாக அங்கேயே இருந்தது அந்த யானைங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஆண்டனி இறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா யானைகளும் அவரோட வீட்டுக்கு போயிடும். பாருங்க, 6 அறிவு உள்ள மனிதர்களே ஃப்ரெண்டோட பர்த்டே, ஏன் அவங்களோட கல்யாண நாளை கூட மறக்கிறாங்க. ஆனால் 5 அறிவு உள்ள யானை உயிராக பழகின லாரன்ஸ் ஆண்டனியோட இறந்த நாளை மறக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். மீண்டும் வேறொரு நிகழ்வோடு சந்திப்போம்.